என்னோடய ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கையில் கிடைக்கிற மாவெல்லாம் எடுத்து போடுறேன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ரைஸ் ஃப்ளார் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட மைதாவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா, சக்தி மசாலா அப்படின்னு நான் பேர் சொல்லலை, அதுதான் கொஞ்சம் நான் போடுவேன் எப்பயுமே, அதை போட்டுக்கோங்க. இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு வேணால். நெக்ஸ்ட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு சால்ட் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. லெமன் இருந்தால் லெமன் பிரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லைன்றதுனால நான் தயிர் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு. போட்டுட்டு இந்த மாதிரி பொடியாக கருவேப்பிலையை நறுக்கி போட்டுக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அங்கங்கே க்ரன்ச்சாக சாப்பிட சொல்லும். இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர் வேணும் இல்லையா, 65னாவே நம்ம கலராக பார்த்தே பழகிட்டோம்ல. இது ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் காஷ்மீரி சில்லி போட்டால் போதும். நான் போன்லெஸ் சிக்கன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அது மட்டும் எடுத்து அதில் தண்ணி இல்லாமல் போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு வச்சுருங்க. அந்த தண்ணியே போதும், அதில் இருக்கிற தண்ணியே நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவர் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் போட்டு ஒரு 1/2 ஹவர் அது கொஞ்சம் நல்லா ஊறுச்சுன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். எத்தனை பேர் சின்ன வயசில் 65லாம் சாப்பிட்ருப்பீங்க சொல்லுங்கள். நான் சொல்கிறது 90s கிட்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்காக. இந்த மாதிரி 65 இருக்குது, இந்த மாதிரி KFC சிக்கன் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இப்போ சிக்கனில் எது இருக்குது, கபாப் சொல்கிறோம், தந்தூரி சொல்கிறோம். இதெல்லாம் யாராவது நம்ம சாப்பிட்ருப்போமான்னு சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு குழம்பு இல்லைன்னா ஒரு கிரேவி, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.